இதயம் wishes you a very happy new year. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் பிடிபட்டதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். தேன்கனிக்கோட்டை அருகே இஸ்லாம்பூர் பகுதியில் இருக்கும் தனியாருக்கு சொந்தமான ரிசார்ட் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு சிறுத்தை நடமாடி வந்தது. அந்த சிறுத்தை அங்கு மக்கள் வளர்த்த கால்நடைகளையும் அப்பகுதியில் இருந்த தெருநாய்களையும் தாக்கிக் கொன்றது. இதனால் அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சிறுத்தையை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். ரிசார்ட் பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் சிறுத்தை நடமாட்டம் பதிவான நிலையில் வனத்துறையினர் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். மேலும் அந்த ரிசார்ட் அருகே இருக்கும் மல்லிகை பார்மசி என்ற இடத்தில் சிறுத்தையை பிடிக்க பிரம்மாண்ட கூண்டு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் வியாழக்கிழமை அதிகாலை 3 மணியளவில் அந்த கூண்டில் வைக்கப்பட்ட இறைச்சியை சாப்பிடுவதற்காக வந்தபோது சிறுத்தை சிக்கியது. இதையடுத்து பிடிபட்ட சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விடுவது குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டது. இந்த சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்த கால்நடை மருத்துவர் வரவழைக்கப்பட்டார். இதன் பிறகு சிறுத்தையை அடர்ந்த காட்டில் விடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். 2 ஆண்டுகளாக மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது அப்பகுதி மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது.